கொடு என்று அல்லாஹ் சொல்வான். இதை கொண்டு போய் வெயிட் போடு அப்படின்னு. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த அந்த நபர் இப்போது பேசுவார். அனைத்தையும் ஒற்றுக்கொண்ட அந்த நபர் பேசுவார். இவ்வளவு ஏடுகளுக்கு முன்னால் இந்த ஒரு சின்ன பேப்பர் என்ன செய்ய போகிறது என்று கேட்கும் போது ரப்பு பேசுவான், நீ செஞ்ச பாவம் அதிகம் நன்மை குறைவு என்பதற்காக வேண்டி உனக்கு நாம் அநியாயம் இழைக்க முடியாது, நீ சொல்லதை செய் என்று அல்லாஹ் சொல்வான். அப்போது தராசிலே அந்த ஏடுகள் வைக்கப்படும். இன்னொரு ஒரு பகுதியிலே அந்த சின்ன அந்த பேப்பரையும் வைக்கப்படும். அந்த பிதாகா இருக்கிற அந்த சின்ன அந்த ஏடு இருக்கிற அந்த தராசின் பகுதி கனத்து விடும். காரணம், அல்லாஹ்வின் பெயர் உள்ளதற்கு முன்னால் வேற எதுவும் கனத்ததாக இருக்காது என்று அல்லாஹ் சொல்லாசம் இந்த செய்தியை முடிக்கிறார்கள். காரணம், அவர் இந்த ஒரு சிறு விஷயத்தின் மூலமாகவே அல்லாஹ் மன்னிப்பை பெற்று சொர்க்கத்திற்குள் புகிறார்கள் என்று இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிற இந்த செய்தியை சஹீஹ் திருமதியிலே பார்க்கிறோம். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இது சஹீஹான தெளிவான செய்தி என்று நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அன்பு விசாலமானது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன பேப்பர் போதும் நம் வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெற்றுத்தர, அதே நேரத்தில் இந்த அளவுக்கு கருணையாளனாக இருக்கிற இந்த ரப்புல் ஆலமீன் சில பாவங்களை பட்டியலிடுகிறான். இந்த பாவங்கள் இருந்தால் அல்லாஹ்வின் அன்பை பெற்றுக் கொள்ள முடியாது, அல்லாஹ்வின் பாசத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. 99 ஏடுகள் அளவுக்கு அதிகமான பாவங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான் என்று சொன்னால் காரணம் அல்லாஹ் அவன் மீது கொண்டிருந்த அந்த அன்புதான். இந்த அன்பை கெடுக்கிற மாதிரி ஒரு சில பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவங்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய அன்பை ஒரு காலமும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லாஹ்வின் அன்பை பெற்றுக் கொள்ளாத ஒருவர் ஒரு காலமும் சொர்க்கம் செல்லவே முடியாது, நிரந்தர நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்படிப்பட்ட பாவங்கள் உள்ளதுதான் 3 நபர்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு சுவர்க்கத்தை ஹராமாக தடையாக ஆக்கிவிட்டான். அவருக்கு சொர்க்கத்திற்குள் சொல்லவே முடியாது. அது யார்? முதுமுனுல் ஹம்ர். யார் தொடர்ந்து மது அருந்துபவனாக இருக்கிறானோ அவன் ஒரு காலமும் சொர்க்கத்திற்குள் செல்லவே முடியாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு மது அருந்துதல் என்பது கலாச்சாரமாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. வீக்கிலி என்று கண்டிப்பாக மது பார்ட்டி உண்டு என்ற அளவிற்கு வான் நண்பா போய் மது சாப்பிடலாம் என்று